சாலிகிராமம் பிரசாந்த் ஸ்டுடியோவில் தலைவர் படம் 1000ல் ஒருவன் திரையிடப்படுகிறது. அதுக்கு பக்தர்களுக்கு சால்வை அணிவிக்கும் ஐயா KC பழனிசாமி அவர்கள். எம்ஜிஆர் பக்தர்களுக்கு KC பழனிசாமி பக்தர்களுக்கு சால்வை அணிவிக்கிறார். எம்ஜிஆர் குரூப் வெற்றி நீங்களெல்லாம் கலாக்காரனா? ஆமாம், சர்வாதிகாரியின் அகராதிப்படி செய்து நீங்கள் அப்படி சொல்லாதீங்க. இவரை காப்பாத்துங்க, யோசனை பண்ணாதீங்க, தயவு செய்து காப்பாத்துங்க. பயப்படாதீங்க. யாருடைய தானமானாலும் அதை தீர்த்து வைப்பதுதான் தண்ணீர். அந்த மக்களாட்சியின் மீது இதே பலாத்காரம் திரும்பாது என்பதற்கு என்ன உத்தரவாதத்தை சொல்கிறீர்கள்? பலாத்காரம் என்பது மன்னிக்க முடியாத குற்றம். அதை யார் எதற்காக செய்தாலும் தண்டனை அனுபவித்தே தர வேண்டும். இதற்கு விதிவிலக்கை தீர்ப்பது ஆர் யார் என்று ஆராய்ச்சி செய்வதல்ல. எதுவுமே விட்டால் நான் ஆரோக்கியத்துக்கு வழிகாட்டி அனாவசியமாக என் மீது கலனம் சுமத்தாதே. மீண்டும் சொல்லுகிறேன், நான் நம்பவில்லை என்பதற்காக 4-3-8 ஆகிவிடும் இல்லையா? உங்கள் அதிகாரம் என்ன? சிறப்பதிகாரமா? என்றென்றும் நிலைத்து நிற்பது. தொழிலாளர்களே, என் உடன்பிறப்புகளே, என் நாம் எல்லோரும் தொழிலாளர்கள் தான். இந்த ஆண்டு நமக்கு 6 லட்சம் ரூபாய் லாபம் வந்திருக்கிறது. அதில் நிர்வாக கல்வி, மருத்துவ செலவு போக மீறி உள்ள லாபத்தை நாம் அனைவரும் சமமாக பணித்துக் கொள்வோம் என்பதை மகிழ்ச்சியுடன் ஆனால் பதவி எல்லாம் பயன்படுத்தியும் அவன் புகழ் அழிக்கவே முடியும். தலைவா காலடியில் நம்பிக்கையின் இறைவா. புரட்சித் தலைவர் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் அமாவாசை மாலை அமாவாசை பூஜை நடைபெறுகிறது. வாழ வைக்க
மிக விரைவில் பெங்களூரில் மக்கள் திலகம் எம்ஜிஆர், பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர், இதய தெய்வம் எம்ஜிஆர், மாரிவள்ளல் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் இரு வேடங்களில் நடித்து மாபெரும் சாதனை புரிந்த வெற்றி காவியம் நினைத்ததை முடிப்பவர். இந்த திரைப்படம் மிக விரைவில் பெங்களூர் சாரதா திரையரங்கில் 2 காட்சிகளாக நடைபெற இருக்கிறது. அதன் முன்னோட்டமாக இன்று வெள்ளிக்கிழமை பெங்களூர் சாரதா திரையரங்கில் பொன்மனச்செம்மலின் போஸ்டருக்கு மாலை அணிவித்து பூஜை செய்து இனிப்பு வழங்கப்படுகிறது. அமுதசுரபி டாக்டர் எம்ஜிஆர் உதவும் அறக்கட்டளையின் சார்பில் இந்த திரைப்படம் மிக விரைவில் வெளிவருவதை வெளியிடுவது அமுதசுரபி டாக்டர் எம்ஜிஆர் உதவும் அறக்கட்டளையின் நிறுவன தலைவர் எம்ஜிஆரின் காலடி நிழல் பழனி மற்றும் ஆர்ஜி சுதர்ஷன் செயலாளர் மற்றும் பொருளாளர் சையத் யூசுப் அவர்கள் அனைவரும் சேர்ந்து இந்த திரைப்படத்தை வெளியீடு செய்கிறோம். வணக்கத்துடன் இப்பொழுது இனிப்பு வழங்குகிறோம். எல்லாம் குரூப் போட்டோ பிடிச்சிக்கலாம் வாங்க. பெங்களூர் சாரதா திரையரங்கில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் இரு வேடங்களில் நடித்து மாபெரும் வெற்றி சாதனை புரிந்த நினைத்ததை முடிப்பவன் திரைப்படம் நேற்று முன்தினம் பெங்களூர் அருணா திரையரங்கில் தொடர்ந்து 2 வாரம் ஓடி மாபெரும் சாதனை புரிந்த இந்த திரைப்படம் இன்னும் சில நாட்களில் மிக விரைவில் பெங்களூரில் சாரதா திரையரங்கில் நினைத்ததை முடிப்பவன் திரைப்படம் 2 காட்சிகள், அதாவது மாலை 4:30 மணி காட்சி, இரவு 7:30 மணி காட்சி என 2 காட்சிகள் வெளிவர இருக்கிறது. இந்த திரைப்படத்தை பெங்களூர் சாரதா திரையரங்கில் முதல் முறையாக கர்நாடக மாநிலம் பெங்களூர் அமுதசுரபி டாக்டர் எம்ஜிஆர் உதவும் அறக்கட்டளையின் சார்பில் செயலாளர் ஆர்ஜி சுதர்ஷன் மற்றும் நிறுவனர் உங்கள் அன்புக்குரிய இருவரும்